வணக்கம் மக்களே, நான் அவங்க அம்மா பேசுகிறேன். என்னென்னா 7 வயசுலேயே நான் நெல்லிக்குப்பத்தை விட்டு ஒரு ட்ரெயினில் நான் பறந்து வந்துட்டேன் மக்களே. ட்ரெயின்லேருந்து ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்தேன் நெல்லிக்குப்பம் சந்தையில். 7 வயசு இருக்குது எனக்கு. 7 வயசு பிறந்த நாள் கொண்டாடின பிறகு தான் நான் 7 வயசு எங்கள் அப்பா கடலூரில் எனக்கு கவுனு வாங்கிட்டு வந்தார். கவுனு வாங்கி அந்த பிறந்த நாள் கொண்டாடிட்டு என் பிள்ளைங்க கூட என் ஃப்ரெண்டுங்க கூட பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் நெல்லிக்குப்பத்து சந்தையில் போய் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நெல்லிக்குப்பம் சந்தையில் போய் விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ ட்ரெயின் அங்கே நிற்கும் மக்களே. அதில் ஏறி நான் பயணம் ஒரு பெட்டியாக போய் பார்க்குறது, ஒவ்வொரு பெட்டியாக எல்லாம் என்னோட கொஞ்சம் பிள்ளைங்க வளர்த்தியாக இருக்கும். எல்லாம் இறங்கிடுச்சு மக்களே. நான் மட்டும் இறங்கலை மக்களே. நான் மட்டும் இறங்காமல் அந்த ட்ரெயின்லேயே அப்படியே உட்காண்ட ஒரு பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு அந்த அம்மா என்னை கூட்டிக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்துடுச்சு மக்களே. கிராமத்துக்கு என்ன பண்ணுச்சு, அந்த ஊரை பார்த்தா எனக்கு பயம் வந்துடுச்சு மக்களே. என்னென்னா அந்த ஊரில் பானைக்கு மேலே பானை வச்சு சோறாக்கி மூக்கிற திருவிழாலாம் நடத்துனாங்க. எனக்கு அதை கடைங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அதை பார்க்கவும் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு மக்களே. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு அழுதேன். என்னை கொண்டு போய் விடு பாட்டி, எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், அப்போ எங்கள் அம்மாட்ட போகணும் பாட்டின்னு அழுதேன். கடைசியில் பாட்டி அந்த பாட்டி சொன்னிச்சு, திருப்பி சந்தைக்கு போகிறப்போ உன்னை கொண்டு போய் விட்றம்மா அப்படின்ச்சு. இந்த கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழாவில் நான் போய் அப்புறம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த கோயில் திருவிழாவில். அப்போ ராஜகோபால்னு எனக்கு ஒருத்தர் அங்கே இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுருந்தாங்க குடும்பத்தோடு. ஏன் பாப்பா ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். நல்லா விவரமாக பேசுவேன் மக்களே. நல்லா நான் சின்ன பிள்ளையிலே நல்லா விவரமாக பேசுவேன் மக்களே. நல்லா அவர் கேட்டார், ஏன் பாப்பா அழுதுகிட்டு இருக்கேன்னு. இல்லைங்கம்மா, நாங்கள் நெல்லிக்குப்போம். நான் ட்ரெயினில் ஏறி விளாண்டுக்கிறப்ப ட்ரெயின் கிளம்பிருச்சு. எங்கள் அம்மா பேர் கலைச்செல்வி, எங்கள் அப்பா பேர் பக்கிரிசாமி. எங்கள் அம்மா ஆந்திராவில் சேர்ந்தவங்க. எங்கள் அப்பா கவுண்டரு நெல்லிக்குப்பத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நல்லா விவரமாக பேசுவேன் மக்களே. நல்லா பேசுவோம். அவர் சொன்னார், பாப்பா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் உன்னை கொண்டு போய் நெல்லிக்குப்பத்தில் விடணும்னு சொல்லவும் அவருக்கு 5 பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட விளாட கொள்ள இருக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவங்க பிள்ளைங்க மாதிரியே எனக்கு எல்லாம் பார்க்கவும், போனோடனே புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. எனக்கு எல்லாம் கொடுக்கவும் எனக்கு என்ன பண்ணேன், அப்பானே கூப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களே. என் கதையை நான் சொல்லணும். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளோ சொல்லி தான் வளர்த்தேன். கடைசியில் நான் ஒரே பிள்ளை எங்கள் வீட்டுக்கு. எனக்கு 5 பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் எனக்கு மக்களே. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம், இன்னமும் நினச்சி பழையது. ஆனால் அந்த காலத்தில் இந்த பாலியல் தொல்லை எந்த தொல்லையும் இல்லை. அதனால நான் நல்லா இவ்வளோ தூரம் வந்துட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் போய் வளர்ந்து நல்லபடியாக தான் இருந்தேன். அக்கா தங்கச்சியோட. அது சித்ரா, ஒரு பெரிய பொண்ணு பேர். நல்லா அக்கான்னு கூப்பிட்டு நல்லா தான் இருந்தேன். கல் பட்டறை வச்சுருப்பாங்க, அதான் மூக்குத்தி கல்லுலாம் வைக்கிறது, பட்டறை நிறையா வச்சுருந்தார். அவருக்கு ஒரு கூட பிறந்த அக்கா முதலியார் சத்திரத்தில் இருக்காங்க, திருச்சி முதலியார் சத்திரம். அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டு ஞாபகத்தை அப்படியே மறந்துட்டேன் மக்களே. அப்புறம் அவர் வீட்டுக்கு போனால் அவங்க அக்கா ரொம்ப கொடுமை செஞ்சு ரொம்ப பிரச்சனை, சாப்பாடுக்கு இல்லாமல் ஒன்றுத்துக்கு இல்லாமல். எம்ஜிஆர் சாகிறப்பெல்லாம் எப்போ இருந்தேன், நாயகனும் என்னமோ ஒரு படம் வரப்போ அங்கே இருந்தேன் மக்களே. எம்ஜிஆர் சாகிறப்போ இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்தேன். சரிண்ணா அங்கே ரொம்ப குடும்பம், சோறு போட மாட்டாங்க, அப்பயே சாமானை விளக்கணும், அப்படியே இது பண்ணணும். அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. ஒரு பையன் மெண்டல் மாதிரி இருப்பான், ஒரு பையன் ஆட்டோ ஓட்டுவான், ஒரு பொம்பளை பிள்ளை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் அவங்க தீபாவளிக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார். எவ்வளோ சிரமப்பட்ட மக்களே, அதெல்லாம் இன்னும் சொன்னால் விடிஞ்சு போயிடும். என் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 4 ஆயிரம், ஒரு படமே எடுக்கலாம் மக்களே. என் கதையை கேட்டால் ரொம்ப 4 ஆயிரம். நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தீபாவளிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ட்ரெஸ் எடுக்க மலைக்கோட்டைக்கு. அங்கே கூப்பிட்டு வரப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுவார்ல, அவர் மகன், பெரிய மகன், அவர் மட்டும் எனக்கு வர நேரம்லாம் 5 10 கொடுக்க, அதை நான் சேர்த்து வச்சுருந்தேன் மக்களே. அந்த காசை வச்சு வெலிங்டன் ராக்ஸுன்னு அந்த மலைக்கோட்டையிட்ட சினிமா தேட்டர் இருக்குது. அங்கே அன்றைக்கின்னு ஒரு எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2 படம் பார்த்துட்டேன் ஒரே நேரத்தில்.
ஷோ பார்த்துட்டேன். அப்புறம் 2வது நைட் ஷோவும் அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து பார்த்தேன் மக்களே. ஆனால் அப்போ தான் அந்த உப்பு பாறைக்காரங்க திருச்சி காந்தி மார்க்கெட்டில் உப்பு பாறையிலேருந்து கலைச்செல்வி அவங்க பேரும், அவங்க இன்னும் 4, 5 பேர் நிறைய பேர் படத்துக்கு வந்திருந்தாங்க எம்ஜிஆர் படத்துக்கு. அப்போ பார்த்துட்டே தின்னுட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் ஒவ்வொன்று அழுவ ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. ஏன்னு அந்த பொம்பளைங்களாம் விசாரித்தாங்க, ஏம்மா அழுவுற என்னம்மான்னு. இது போல் நான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன், எங்கள் அப்பா அம்மா இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லிட்டேன் மக்களே. திருப்பி சரின்னு அவங்க வீட்டில் போய் சூப்பராக வளர்த்தாங்க மக்களே. பெற்றவங்க கூட அப்படி வளர்க்க மாட்டாங்க. என்னை அப்படி வேலை செய்ய விட மாட்டாங்க. 3 பேர் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க. என்னை அப்படி ஒரு அண்ணன் மருதனை போட்டு விடும், அப்படி செய்யும். எனக்கு என்ன நான் கேட்குறனோ சாப்பாடு எல்லாம் வாங்கி போட்டாங்க. எல்லாம் காலு கொலுசுலேருந்து தோடுலேருந்து எல்லாம் வாங்கி போட்டாங்க மக்களே. எனக்கு தினம் அப்படி வச்சுருந்தாங்க. தலை முடியெலாம் எனக்கு நிறையா இருக்கும். அப்படி நல்லா கஞ்சி வடித்த கஞ்சியை போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு மக்களே, என்னை அப்படி தேய்ச்சி எப்படி சொல்கிறது, சொந்த அம்மா கூட என்னை அப்படி பார்க்க மாட்டாங்க, அப்படி பார்த்தாங்க மக்களே. அதுலேயே நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். என் கஷ்ட காலம் அவங்க மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க, ரயில்வேயில் வேலை செய்கிறவங்கள. நான் என் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நமக்கு நல்ல சுழி இருக்கிறப்ப நார சுழின்னு ஒன்று இருக்கும் பாரு. அதனால் அங்கே அந்த தெருவுக்காரனையே பார்த்து நான் லவ் பண்ணிட்டேன். ஒருத்தன் தெரியாமல் லவ் பண்ணிட்டேன் மக்களே. லவ் பண்ணி ஒரு 2, 3 வருஷம் நல்லா பாசமாலாம் இருப்பான். குடி நல்ல ஒரு வேலை கிடையாது, எல்லாம் திருட்டு தொழில். பசங்களோட சேர்ந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த பிட்பாய்டு அடிக்கிறது. 3 மாதம் பிள்ளை எங்ககிட்ட இருக்கும், 6 மாதம் உள்ளே இருப்பான். அதே மாதிரி 3 மாதம் பிள்ளை இருக்கும். அப்படியே இப்படியே இது பண்ணி ஏன்னா நம்ம ஒரு புள்ள நம்மனால் 4 புள்ள பெக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் திட்டு வாங்குயா, அது போலீஸுக்கிட்டலாம் திட்டு வாங்குவேன். 6 மாதத்தில் போய் ஸ்டேஷன்லேயே கிடப்பேன், போய் பிடிச்சிட்டு போயிடுவாங்க உள்ளே. அப்படியே என் காலம் போச்சு மக்களே. 5 பிள்ளைங்களை வளர்த்தேன். 27 வருஷம் அவன்கிட்ட குடும்பம் நடத்தின மக்களே. அதுக்கு மேலே என்னால் முடியல மக்களே. நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஒரு நாளில் ஒரு நாள் உன்னை விட்டு நான் போயிடுவேன் எப்படியே இருந்தால். ஒரு நாளில் ஒரு நாள். ஏன்னா கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லை. நான் உழைச்சி வாடகை கொடுத்து பிள்ளைங்கள படிக்க வச்சு, இன்னும் என்ன சொல்லணுன்னா முஸ்லீம்காரங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க பிச்சு ஒரு இந்த இது கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, டோக்கன் இருக்கணும். அதை வாங்கி என் பிள்ளைங்களுக்கு புக்கு நோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து தான் 10வது வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வச்ச மக்கள். 5 பிள்ளைக்குமே நான் பிச்சை எடுத்து தான் படிக்க வச்ச மக்கள். 110 ரூபாய்க்கு நான் ஜாமான் வளர்க்க போவேன் மக்களே. 110 ரூபாய்க்கு அவ்வளோ ஜாமான் கிடக்கும், விளக்க போவேன். அதுக்கப்புறம் நான் 5 வருஷமாக என் கூட 4 பேர் வேலைக்கு போனோம். 5 எல்லாமே போயிட்டாங்க மக்களே. நான் ஒரு ஆள் மட்டும் தான் 5 வருஷம் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சு ஒரு மாஸ்டராக வெளியில் வந்தேன். அவர் சொன்னார், அந்த மனுஷன் அந்த ராஜானே சொன்னார், ஏம்மா உனக்கு 4, 5 பிள்ளைங்க இருக்குது, நீ இந்த ஜாமான்லாம் விலைக்கு இந்த காசுலாம் உனக்கு பத்தாது, நீ அரவை கற்றுக்கம்மா அதுக்கப்புறம் சமையலை கற்றுக்கம்னாரு. அதேமாதிரி அரவை கற்றுக்கிட்டேன் மக்களே. அரை மணி நேரத்தில் 100 தேங்காய் எனக்கு உடச்சி போட்டிங்கன்னா மிஷினில் திருவிடுவேன். ஒரு 20 நிமிஷத்தில் திருவிடுவேன் மக்களே. திறமை நிறையா இருக்குது எனக்கு. அப்புறம் சமையல், இந்த குஸ்கா பிரியாணி எதை வேணாலும் சமைப்பேன். காரைக்குடி சமையல் சமைப்பேன். சமையல் வேலையில் எல்லாமே செய்வேன் மக்களே. செஞ்சு எல்லாம் செஞ்ச மக்களே. இன்றைக்கி செஞ்சு நான் என்கிட்ட கஷ்டத்தெல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்லி அழுவேன். எனக்கு யாரும் இல்லை. 4 பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டேன். கஷ்டம் அது இதில் பண்ணிங்களாம் பண்ணிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா என் பையன் பாதியிலே படிப்பேன் வேலைக்கு போயிட்டுருக்கான் மக்களே. அவனை படித்து ஒரு ஆளாக்கணும்னு பார்த்தேன், அதில் தோத்துட்டேன். நீங்கள்லாம் போடுற ஒவ்வொரு ரைட்டுக்கு தான், நீங்கள் போடுற ஒரு ரைட்டுக்கு எனக்கு தான் நான் என்ன ஒரு ஆதரப்படுத்துங்க. ஒரு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வேறு யாரும் இல்லை, உங்கள்கிட்ட தான் சொல்லி அழுவணும். மற்றவங்களாம் சொல்லி அதுதான் இங்கிட்டு போனால் கேலி பேசுவாங்க. நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஆறுதல்.